ஜல்லிப்பட்டி, சாலையூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் பாரம்பரியமாக அகல் விளக்கு மற்றும் மண்பாண்டம் உற்பத்தியில் 25க்கும் அதிகமான குடும்பத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி அகல் விளக்குகள் விற்பனையால் கிடைக்கும் சொற்ப வருவாய் தொழிலாளர்களின் முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது. இந்த சீசனை இலக்காக வைத்து முன்னதாகவே உற்பத்தியை துவக்குவது வழக்கம். இந்த ஆண்டு உற்பத்திக்கு தேவையான குளத்து மண் குறித்த நேரத்தில் கிடைக்கவில்லை. எனவே கார்த்திகை தீப திருவிழாவிற்கு குறைந்த நாட்களே உள்ள நிலையில் மண் தட்டுப்பாடு ஏற்பட்டது. தனியாரிடம் அதிக விலைக்கு மண் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மேலும் உற்பத்தியை துவங்கிய போது மழை பெய்ய துவங்கியது. இதனால் அகல் விளக்குகளை காய வைத்து விற்பனைக்கு தயார்படுத்துவது தாமதமானது. இப்படி பல்வேறு இன்னல்களை சந்தித்து உற்பத்தி செய்யப்படும் அகல் விளக்குகளை பெரும்பாலானோர் வாங்குவதில்லை. சீனா பீங்கான் விளக்குகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவதால் பாரம்பரிய மண் அகல் விளக்கு தொழிலில் ஈடுபடுவோரின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் மண்பானை தொழில் செஞ்சுட்டு இருக்கோங்க. மண்பானை தொழில் செய்யறதுக்கான மண் எதுவுமே இல்லைங்க. 2 மாதம் மழைனால எங்களுக்கு வருமானமே பாதிச்சிருக்குதுங்க. அந்த தொழில் செய்யறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி திருப்பூர் மாவட்ட கலெக்டர், கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் 2 பேருக்கு கொண்டு மனு கொடுத்து வந்தாங்க. மனு கொடுத்து பண்ணி 2 பேருமே சம்மந்தப்பட்டுங்க. எங்களுக்கு மண்ணுக்கு ஆர்டர் போட்டு கொடுத்து 10 நாள் ஆச்சுங்க. அதை கொண்டாந்து கோயம்புத்தூர் மாவட்ட வட்டாட்சியர் கொடுத்து போட்டு வந்தோமுங்க தாசில்தார்கிட்ட. அவர் இப்போ வரைக்குமே எங்களுக்கு சரியான எந்த ஸ்டெப்புமே எடுக்கல, எந்த ஒரு பதிலுமே வரலைங்க. எங்களுக்கு மண்ணு வேலை வைக்கிறதுக்கு மண்ணும் இல்லைங்க. பல போராட்டங்களுக்கு இடையே குடும்பத்தினர் அனைவரும் ஈடுபட்டு தயாரிக்கும் அகல் விளக்கு விற்பனையிலும் குறைந்த வருவாய் மட்டுமே கிடைக்கிறது. இதனால் பல குடும்பத்தினர் மாற்று தொழிலுக்கு சென்றுவிட்டனர். சொற்ப அளவில் இருக்கும் தொழிலாளர்கள் மண் அகல் விளக்கு மற்றும் மண்பாண்டம் உற்பத்தி செய்வதில் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். நீர்நிலைகளில் டிப்பர் லாரிகளில் இலவசமாக மண் அள்ளி செல்கின்றனர். ஆனால் மண்பாண்டம் தயாரிப்பாளர்கள் மண் அள்ள அரசு அதிகாரிகள் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருகின்றனர். எவ்வித கட்டுப்பாடுமின்றி மண் அள்ள அரசு அனுமதி வழங்க வேண்டும். கைவினை பொருட்கள் விற்பனை நிலையங்களில் மானிய விலையில் மண்பாண்ட பொருட்களை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும். பல்வேறு சிரமங்களை கடந்து தயாரிக்கும் மண் அகல் விளக்குகளை திருக்கார்த்திகை பண்டிகையையொட்டி மக்கள் பெருமளவு வாங்கி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் காக்க வேண்டும் என வலியுறுத்தினர்.